மூவியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வலிச்சு போய் ஃபுல் மூவியும் குரோமில் வாட்ச் ஆன்லைன்லேயே பார்த்து முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி இந்த மூவியை பற்றி வேற எங்கேயுமே பார்க்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி இருந்து இந்த மூவியை பார்த்து முடிச்ச கையோடையே இதோட ரெக்கமெண்டேஷன் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்ல இன்ஸ்டாலையும் வருது. அடங்கொப்பத்தா இவ்வளோ வேகமாடா. ஓகே, இன்னும் இதெல்லாம் ஒரு அல்காரிதம் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த அல்காரிதமே ஒரு வேலை பேடாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ரீல்ஸும் ஷார்ட்ஸும் வந்து நம்மளுக்கு எப்படி சஜஸ்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் நம்ம இதை எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் சொல்லுவோம். அதாவது இது ஸ்ட்ரெஸ் பஸ்ட்ரு, டைம் பாஸ், என்டர்டைன்மெண்ட், அடுத்து பிளஷரு சொல்லிட்டு பிளாப்லான்னு சொல்லிட்டு நிறைய கதை சொல்லுவோம். அதே சமயம் எல்லா ரீல்ஸும் எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்ம பார்க்க போகிறதில்ல, கரெக்டாக. ஸோ இது ஒரு சுச்சுவேஷன் பேஸ்டாகவும் நம்ம வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறோம், சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம வந்து ஹாப்பியாக இருந்தானா ஹாப்பி ரீல்ஸ் பார்ப்போம், சேடாக இருந்தானா சேட் ரீல்ஸ். ஸோ சேடிலே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ட்ராமான்னு சொல்லிட்டு. அப்போ கேட்டகரி வைஸாகவும் நம்ம ஒவ்வொரு ரீல்ஸையும் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம், தெரியுதா? ஸோ இப்போ வந்து இதுதான் பீக் லெவல். ஸோ இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ரீல்ஸ் பார்ப்போம், சேடாக இருக்கும்போது அது வெரைட்டியாக பிரியும், அது பயங்கரமான டைரக்ஷனில் போகும். ஸோ இப்போ இப்படி வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸில் நம்ம வந்து ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன் கைண்ட் ஆஃப் கேட்டகரியில் இருக்க ரீல்ஸ் மட்டும் நம்ம எல்லா சுச்சுவேஷன்லையும் பார்க்குற மாதிரியான ஒரு ரீல்ஸாக இருக்கும். அது வந்து கான்சியஸாக அன்கான்சியஸாக நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருப்போமான்னு தெரியாது. பட் அதுதான் எல்லா கைண்ட் ஆஃப் கேட்டகரி, எல்லா கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்லையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். புரியல புரியுற மாதிரி சொல்கிறேன். அதாவது அந்த கைண்ட் ஆஃப் கேட்டகரியில் இருக்க ரீல்ஸ் நம்மளை ட்ரிகர் பண்ணுற மாதிரியானதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம புள்ளிங்க கேட்டகரி எடுத்துக்கோ. இந்த புள்ளிங்க கேட்டகரியில் இப்போ வர பிள்ளைங்களும் புரியுதா? ஏன்னா இந்த பாட்டு ஸ்ட்ரக்சரு வேற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அவங்க ஓகே அந்த ஏஜுக்கு அப்படி இருக்குது. பட் அந்த ஏஜை தாண்டும் போது உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். ஓகே, நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம் தெரியும், ரியலைஸ் ஆகும். ஓகே, ஆனால் அந்த ரியலைசேஷன் வர விடாமலே இந்த அல்காரிதம் தான் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட். என்ன நடக்குது? அதாவது இப்போ வந்து அவன் அந்த மாதிரியான வீடியோஸை பார்க்குறான், ரீல்ஸ் பார்க்குறான், பாட்டு நான் அப்படி பார்க்குறான், இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணுன்ற ஒரு மனோபாவத்துக்கு வாரான். இருக்கட்டும், ஒரு கட்டத்தில் இல்லைனா இதெல்லாம் வந்து சும்மா சப்பை, நம்ம இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கும் போது அவனுக்கு அதே மாதிரி ரீல்ஸ், அதே மாதிரி கெத்து, அதே மாதிரி மாஸ் வீடியோஸ் தான் சஜஸ்ட் ஆகும், கரெக்டாக? ஸோ இது நார்மல் கான்செப்ட், அல்காரிதம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை இது. ஆனால் பயங்கரமான இம்பேக்டை கொடுக்குதுன்றது ரொம்ப அது ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருமே அதை நார்மலைஸாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அல்காரிதம் குட்டாக பார்க்குறவங்களுக்கு அல்காரிதம் ஓகே தான். ஆனால் பேடாக போகும்போது இன்னொரு பேடாக ரொம்ப ட்ரிகர் ஆகி என்ன நடக்குதுன்னு தெரியாத மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இதை மாற்ற முடியாது, பிகாஸ் இது நார்மல் காமன் திங்க் ஆயிடுச்சு, இதை மாற்றவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இதை மாற்றலாம். என்னன்னா ஒண்ணுமே இல்லை, யூடியூபுக்கு போங்க. யூடியூப் போய் 17 மேட் பாய்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அவன் நிறைய மோட்டிவேஷனல் கண்டென்ட்டாக வீடியோ போட்டிருப்பான். அந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்க, மோட்டிவேட் ஆகி முடிச்சோடனே அந்த வீடியோஸை ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணக்கப்புறம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ண சஜஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அந்த வீடியோஸை பார்த்து திருப்பி சேர்த்து போங்க. அவ்வளோதான், இதுக்கு வழியே இல்லை. வீடியோ முடிச்சு டாட்டா பை பை.